ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மையான விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரு. ஒரு கிரகம் திக்பலம் பெறுறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். ஆனால் ஆல்ரெடி குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் தான் இருக்குது. அஷ்டமத்தில் இருந்தாலுமே இந்த மாதம் ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்காரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்துல கூடுதலான கிரகங்கள் சேருது. அது மட்டும் இல்லாமல் 7 கூடிய சுக்கிரன் இந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அஷ்டமத்தில் இருந்து, அதாவது ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, குருவும் சுக்கிரனும் அஷ்டமத்தில் இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு போன மாதம் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதம் சுக்கிரன் பயிற்சியை கடகராசிக்கு வராரு. அது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் நல்லது தான் செய்வீங்க. ஆனால் மற்றவங்களுடைய கண்ணுக்கு உங்கள் மேலே எப்பயுமே ஒரு ஜெலஸு போட்டி, இது நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். அது இயற்கை, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பொதுவாக ஜென்ரலாக அப்படி இருக்கும். ஆனால் இந்த மாதம் சுக்கிரன் 9ல் இருக்கனால நிறைய உங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும். மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய நிம்மதிக்கு 100% கேரண்டி. அது என்னென்னா சுக்கிரன் கொடுக்குறாரு. சுக்கிரன் 100% கேரண்டி உங்களுக்கு கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடியது. நீங்கள் என்னென்ன நினச்சிக்கிங்களோ அந்த விஷயங்கள்லாம் உங்களை தேடி வருது. ஏன்னா 9ஆம் பாவமே தேடி வரக்கூடிய பாவம் தான். ஸோ சுக்கிரன் உங்களுக்கு ரொம்ப நல்ல நிலையில் இருக்கனால கட்டாயம் மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலில் நல்ல இன்கம். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் புதன் 11 கூடிய புதனும் இருக்கார். 10, 11 இது எல்லாமே இணைவரனால உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள், தொழிலில் நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், புது புது விஷயங்கள்லாம் செஞ்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாளாக தொழிலில் ஏதாவது முடக்கடிகள் இருந்தால் கூட அந்த முடக்கடிகள்லாம் நீங்கி தொழில் நல்ல வளர்ச்சியாகும். புது பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்த கடனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் கட்டி அந்த கடன்லேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பர். அதாவது உத்தியோகம் அப்படின்னாலே, ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால ப்ரமோஷன் உறுதியாக உண்டு. உங்களுடைய இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்ன உழைப்பை போட்டிங்களோ அந்த உழைப்பு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அங்கீகாரம் உறுதியாக உண்டு. சுக்கிரன் 9ல் இருக்கனால உங்களுடைய உழைப்பு என்னவோ அதுக்குண்டான ரிவார்ட்ஸ் கட்டாயம் உண்டு. சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது. உங்களுக்கு நல்ல பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். காசு பணம்ங்கிறத தாண்டி ஒருத்தருடைய பாராட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் விருச்சக ராசிக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் அது எல்லாமே கிடைக்கும். நிறைய நண்பர்கள், அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரைக்கு போகிறது, புனித நதிகளில் நீராடுறது, இந்த பாக்கியங்கள் எல்லாமே இந்த மாதம் உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டானது, அதே மாதிரி வெளிநாடு செல்றதுக்கு உண்டான அமைப்பு. இவ்வளோ நாளாக ஃபாரினில் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால வெளிநாடு செல்வது, தொழில் ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டுங்க. மெயினாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாளாக அந்த சனியோடைய தாக்கம் இருந்துச்சு. அந்த சனி அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்குது. இது ஒரு நல்ல மாற்றம் தான். ஒரு சிலருக்குலாம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. விருச்சக ராசியில் இருக்கவங்களுக்கு ராகுவோடைய திசையோ ராகுவோடைய புத்தியோ நடக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருந்துட்டாலே போதும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், அவர் சனியோடைய பார்வையில் இருக்கார். சனியோடைய பார்வையில் இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்திலேயே சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும்போது அது பிரச்சனையாக இருக்கும். ரெண்டாவது விருச்சக ராசிக்காரங்க, அதாவது காலபுருஷனுக்கு அஷ்டம ஸ்தானமாக தான் விருச்சக ராசி வருது. அதனால் எப்போவுமே உங்களை சுற்றி எதிரிகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் தான் இருப்பாங்க. எப்படா உங்களை போட்டுவிட்டு அந்த இடத்துல மற்றவங்க வரலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே விருச்சக ராசிக்காரங்க அவேர்னஸாக இருக்கணும். பொதுவாகவே உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்குது. ஆனால் இந்த இதில் அஷ்டமத்தில் குரு இருக்கனால, குரு பார்வை இப்போ ரொம்ப குறைவாக இருக்கனால
உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எப்போவுமே ஒரு விழிப்புணர்வோடு இருந்துட்டிங்கன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. பொதுவாகவே சுக்கிரன் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கார். அதே மாதிரி சூரியனும் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க. 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால தாயார் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தாயார் வழி சொத்துக்கள் வரும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உயில் சொத்துக்கள், திடீர்னு ஒரு புதையல், லாட்ரி, இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத இன்கம் இந்த மாதம் வரதுக்குண்டான அமைப்பு. ஒரு சிலருக்குலாம் லாட்ரி, புதையல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போதோ அல்லது உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க. முக்கியமாக கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன், பாராட்டுகள் இதெல்லாமே கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் எதை நினச்சி ஒரு மன உளைச்சலாக இருந்திருப்பீங்களோ அந்த மன உளைச்சல் எல்லாமே கட்டாயம் காணாமல் போயிடும். தொழில் ரீதியாக புதுசாக நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. செப்டம்பர் 7ஆம் தேதி மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். 2வது வந்து அந்த நாளில் ஏதாவது புதுசாக விஷயங்கள் செய்கிறத தவிர்த்துருங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து கிரகண சூழ்நிலைகள் வருது. இந்த கிரகணம் வரதுனால என்னென்னா தொழில் ரீதியாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் புதுசாக முயற்சிகள் பண்ண வேண்டாம். அது இந்தியாவில் தெரியாது. இருந்தாலுமே அது ஏதோ ஒரு நாட்டில் தெரியும் தானே. இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு சூரியன் தானே. ஸோ அதனால் உங்களுடைய இதுக்கு வந்து 10ஆம் இடமாக சூரியன் வந்து வரனால தொழில் ரீதியாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. நிறைய புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். புது முயற்சிகள்லாம் பண்ணலாம் நீங்கள். அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்க கட்டாயம் கவனமாக இருக்கணும். அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு கிரகண அமைப்பு வரும்போது எப்போவுமே பாதிக்கப்படக்கூடியது ஒன்று அரசாங்க அதிகாரிகள், 2வது வந்து ஆட்சியாளர்கள், ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க. இது ரெண்டுமே வந்து பாதிப்பு அடையும். நீங்கள் விருச்சக லக்னமாக இருந்தாலும் சரி, விருச்சக ராசியாக இருந்தாலும் சரி, கிரகண சூழ்நிலைகள் வரும்போது கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. நம்ம இந்தியாவில் தெரியுது தெரியல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து சூரியன் வந்து கிரகண அமைப்பில் இருக்கனால அது வந்து அரசாங்கத்தையும் அரசியலையும் சம்மந்தப்படுது. ஸோ அதனால் அரசாங்க அதிகாரிகள் வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை, இதை செஞ்சால் நம்ம மாட்டிக்கோன்னு தெரிஞ்சுமே உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்து அதை செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் யோசிக்காமல் நெஞ்சை பிடிச்சிட்டு போய் படுத்துருங்க. வேறு வழியே கிடையாது. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய பேரையும் காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டாயம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் தாராளமாக இப்போ ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாருன்னா அந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக செஞ்சிடலாம். ஆனால் வேறு வழி இல்லாமல் நீங்கள் அதை கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி உங்களை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு உடம்பு முடியலைன்னு சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க 1 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் வாங்க. இல்லைன்னா வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போங்க. இல்லை இந்த ஒரு விஷயத்தை இந்த அழுத்தம் கொடுக்குறாங்களே அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனால பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தான். இந்த லஞ்சத்தை நீங்கள் வாங்குறது, அதே மாதிரி வேறு எதுலையாவது சைன் பண்ணுறது, வேறு ஒரு விஷயத்தை செய்கிறது, அதாவது ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது ரொம்ப பாதுகாப்பு தேவை. அதனால் பனிஷ்மெண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு இந்த டைம் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகிறது, அதே மாதிரி உங்கள் மேலே நெகட்டிவாக பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் உங்களை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, விருச்சக லக்னமாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே உங்களுடைய வெற்றியை மட்டும்தான் இலக்காக வச்சு ஓடிட்டுருப்பீங்க. மற்றவங்களுடைய அதாவது விமர்சனத்துக்கு நீங்கள் எப்போவுமே திரும்பியும் பார்க்க மாட்டீங்க, அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டீங்க. இதே ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே போங்க. இந்த கிரகண சூழ்நிலைகள் வரதுனால உங்களோட மனசு உங்களை இதெல்லாம் வந்து என்னென்னா டியூன் பண்ணி விடும், உங்களை வந்து உசுப்பேற்றி விடும். அதனால் அமைதியாக போயிட்டீங்க. இப்போ வேறு எதுக்குமே ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டது. இல்லை நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் மேலே நெகட்டிவாக வர்றது, அதே மாதிரி மீடியாக்கள்லாம் வந்து உங்களை வந்து கேலி பேசுகிறது, உங்களை வந்து ஒரு சோஷியல் மீடியாலெலாம் வந்து உங்களை ஒரு ட்ரெண்டாக மாற்றுறது, ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். அதனால் கவனமாக இருங்க. ஆனால் வளர்ச்சிங்கிறது உறுதி செய்யப்பட்டது தான்.
எல்லா விஷயங்களையும் தாண்டி வர்றது தானே அரசியல்ங்கிறது. பொதுவாகவே கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இருக்கும், புது புது விருதுகள் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள், அது மூலிமா நல்ல காசு பணம், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றமும் தேர்ச்சியும் கிடைக்கும். போட்டித் தேர்வுகள்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய பேத்துக்கு இன்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டானது, உங்களோட ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து வெளில வரது. அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கட்டாயம் ஒரு நல்ல நியூஸ் தேடி வரும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டானது, இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால ஒரு திடீர்னு ஒரு போஸ்ட்டு, எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அது உங்களுக்கு கொடுத்துரும். காளியம்மன் அல்லது துர்க்கையம்மன் வழிபாடு பண்ண உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து நிறைய ஆதரவுகள் கிடைக்கும். அரசாங்க பணம் நீங்கள் கட்டாயம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. அதனால் நீங்கள் நல்ல போஸ்டிங்க்கு போயிடுவீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் அடிக்கடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.